இப்படி விவகாரமா ஆயிடுமே, இதெல்லாம் நியாயமா? உன்னை விட கொஞ்சம் அழகு கம்மியாயிட்டு எல்லாரும் பாருங்க. இந்த மூஞ்சி இந்த மூக்கு எங்க மூக்காடு மூக்கு இருக்குதா? இந்த பல்லு பேச்சு வேண்டாம். மரியாதை எடுத்து விட்டு போயிருங்க. அதனால பழுதிக்கு அன்னைக்கு சபதம் போட்டு போகணும். அன்னைக்கு விஷம்பட்ட அமிர்தத்தை கொடுத்ததுனால சபதம் போட்டீங்க. என்னன்னு போட்டீங்க? தெய்வலோகத்தை அடிமைப்படுத்தி உன் சிம்மாசனம் அடிமை எடுத்து பிடிங்க, உன்னை சிறப்பிடிப்புன்னு சொல்லிட்டு போனா. ஆமா, அதனாலதான் வந்திருக்கிற பாரு 3,60,60,000 பேர் அன்னைக்கு போட்ட சபதத்தை இன்னைக்கு நிறைவேற்ற காரியம். மணிமகனும் சிம்மாசனம் கொடுத்தா பேசாம வாங்கிட்டு போய் ஏதோ இரும்பு கடையில போட்டு நாங்க பழிச்சுக்குவோம். பேச்சு சிவன் விஷ்ணு பிரம்மா தேவாதி தேவர்களுக்கு மன்னன் நான். அப்படியாப்பட்ட நான் எங்க? நீங்க உங்க சொந்த சும்மா மயில போறாரு. என்னடா சொல்ற? கொடுக்க முடியுமா? முடியாது. அன்னைக்கு வாங்க உங்களை வெட்டி போட்டுருந்தா. ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தேவர்களால் எங்க உயிருக்கு ஆபத்து வரணும். அன்னைக்கே போய் நம்ம எங்க காளியாகிட்டு போனோமா? காளியாகிட்ட சொல்லுதா? காளியாகிட்டு போய் எங்க உயிரை காப்பாத்த நாங்க வரம் கேட்டோம். அப்ப அந்த அம்மா 2 மந்திரவாளை எங்க கிட்ட கொடுத்து, அரக்கர்களே உண்ணும் பொழுது உறங்கும் பொழுது எந்த நேரமும் இந்த மந்திரவாள் உங்க கையில் இருக்கணும். அதை மறந்து மண்ணின் மீது மற்றவருடைய கைக்கு போனா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு அண்ணா காளியாய் அன்னைக்கு சொன்னா. அந்த நாள் வரை இது நாள் வரை இந்த மந்திரவாளி இந்த கையில உள்ள வரை அதனால சக்தி காளியாய். அதனால பாத்தியா என்ன குத்துனால நாங்க சாக மாட்டோம். இப்ப சொல்றோம் எங்களை கொல்ல முடியுமா? என்னடா சொல்றா? சிம்மாசனம் எங்கே? சிம்மாசனம் போடுறா. சிம்மாசனம் போடுறா. தேவேந்திரன் அமரக்கூடிய சிம்மாசனத்தை போடுறா. சிம்மாசனத்தை போட சொன்ன இப்படி போட சொன்னீங்க. இப்படி போட்டு நாங்க உட்கார்ந்தா என்ன ஏறிட்டு சாக வேண்டியதான். சரி உட்காந்து நல்லா போடுறோம். நீ உட்கார் சொல்லுப்பா. இது பொச்சில என்ன ஆகுது? தம்பி சில்லற கூதி அருகட்ட நாய் பொம்பளை பொறிக்கு நீங்க 2 பேரும் பொம்பளை பொறிக்கு சில்லற கூதி உட்காருங்க. இப்ப எப்படிதான் இருக்குது சிம்மாசனம்? எங்களுக்கு அழகா இருக்கு பாரு. எல்லாரும் கேட்டு பாரு. சிம்மாசனத்தை நாங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கணும். மணிமகனத்தை கொடுத்துட்டா கண்டார் மொழி மகன் அருகட்ட கூதி வயிற்றுக்கார புண்டை அருகட்ட புண்டை என்னடா பேசுறாங்க? இந்த மாதிரி அண்ணன் தம்பி நம்ம தான் முகஞ்சுக்கிறோம். இந்திரா தேவேந்திரா அடிமைதானே 31 சிம்மாசனம் பூச்சக்கரை கூட எல்லாமே எங்களுக்கு சொந்தமா. உனக்கு எதுக்கு டேரஸ் எல்லாமே வேணுமா? உனக்கு எதுக்கு மணி? உன்னையே சிறைச்சாலையில் அடைக்க போற. உனக்கு என்னடா ராஜா ட்ரெஸ்? சிறைச்சாலை எல்லாமே போகுது. தம்பி அண்ணா இந்திரா அந்த மைத்துனான இப்ப பாத்தியா அம்மனமா நிக்கிறான். இன்னும் இருக்குது பாரு. அண்ணா என் புறாப்பட்டி கொடுத்தானா சந்திரண்ணா என் புறாப்பட்டி. இந்திரா என்னோட
அப்படி எல்லாத்தையும் கழிச்சுட்டாங்க. வீரன்னா வர ஐயோ என்னங்க இது இவ்வளவு பெரிய கிரவுண்ட் மணிமகத்தை எல்லாம் என்னாச்சு பஞ்ச பரதேசி மாதிரி இந்த தேவேந்திரன் ஆக்குனால்தான் ஆயோ ஆயோ எனக்கு நிம்மதி. அண்ணா இன்னொரு விஷயம் என்னடா கேன அறுவகட்டம் உட்கார்றா. சரி நீ சொன்ன இந்த தேவர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து விட்டோம். நல்ல வேலைக்கு போகுது. இப்பதான் நல்லா இருக்குது. நல்ல வேலைக்கு போகுது. இந்த இரும்பு கடையில் கொண்டு போய் போடுறதா மண்டி நகை கடையில் ஒப்படைக்கணும். இந்தா இதை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுக்கோ. இது அவன் வாங்க போறான். நீ போட்டுக்கிற எல்லாத்தையும் அங்க இருக்கு. சரி இப்ப சொல்லு 32 சிம்மாசனம் இதான் உங்களுக்கு சொந்தம். பட்டத்து யானை உங்களுக்கு சொந்தம். பூச்சக்கரை கூட மணிமகடம் இந்த நாடு உன் பொண்டாட்டி இங்க வாடா. இருடா அண்ணா இருடா. உன் பொண்டாட்டி பேர் என்னடா? இந்திராணி. அவ இந்திராணி. இந்திராணியா ஏண்டா உன் பொண்டாட்டி கூப்பிட்டு பார்க்கணும். பங்காளி பொண்டாட்டி. என்ன சார்? டேய் ஏண்டா அண்ணா ஏண்டா நீ வேற நான் வேறயா? இல்லையே இல்லையே உன் அண்ணன் வேற என் அண்ணன் வேறயா? இல்லையே உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறயா? இல்லையே உங்க அம்மா வேறயா அம்மா வேறயா? அதனால உன் பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேறயா? இதெல்லாம் குழம்புடா. நான் சொல்ல எங்க தம்பி சில்லற கூதின்னு அறிவிச்சவன் பொண்டாட்டிய மதிக்கோணுடா ஞானம். டேய் அறிவு கட்ட நாயடா அவளே நீ தூக்கி போடு. செய்யலான்னு பாக்குற என்னமே புரியல. இந்திராணிங்க அண்ணே இந்திராணி. வா என்னங்க ஆச்சு? இவளா ஏங்க இப்படி எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டீங்க? இவளா டேய் மக்களே, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இவதான் இந்திராணி. இந்திராணி இந்திராணி டேய் டேய் ஏனா டேய் உன் பொண்டாட்டி நல்லா இருக்கறாடா. சூப்பரா இருப்பா. கொஞ்ச நேரம் உட்கார கூடாதா? கேஸ் மாசம். ஐயா என்ன வேண்டும்? இந்திராணி கண்ணே நான் தான் கண்ணே அண்ணேவா? ஏய் தம்பி காத்தையாண்டா நம்ம பொண்டாட்டி. ஏண்டா அறிவு கட்ட இப்பதான் சொன்ன அடுத்தவன் பொண்டாட்டி நினைக்கணும். நீங்க என்ன சொல்ற கூதி நீயே சொல்லி நீ நினைக்கிறியா? பொண்டாட்டி கொத்துதே மலையில நானே உனக்கு உயிரமா கட்டுமா இந்திராணி எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டாங்க. இந்திராணி வர்ணிச்சு பாருங்க இவனுக்கு புடுக்க இல்லையா? டேய் அண்ணா அடே மூடர்களே, புடிக்கலையா? டேய் இந்திராணி நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வேலை விட்டு அந்த கேன கூதி அவ்வளவுதான் அதோட ஆப்பு. டேய் நம்ம ரெண்டு பேரும் கிச்சு கிச்சு விளையாடலாமா? டேய் உனக்கு வைக்க தெரியாது கம்மனுக்குறா. இந்திராணி வாங்க உங்களோட சிம்மாசனம் அதான் உட்கார்ந்துல பாருங்க ரெண்டுலயும் வீடியோ பொழுது நீக்கி சிம்மாசனம். என்னங்க தேவேந்திரன் அந்த சாமன பாவன் சுட்டுட்டேன். டேய் அடிக்க வச்சுடா. டேய் அண்ணா அடியே வாங்க மாட்டேன். டேய் அண்ணா இந்திராணி இங்க வா. ஏங்க ஏய் எப்படி ஏங்க அந்த ஆளு வீட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. துணி மடிச்சு வச்சிருக்காங்க. இந்திராணி இன்று முதல் அத்தனையும் அடிமை. அதனால நீயே எனக்கு அடிமை. ஏங்க அப்ப இனிமேல் நீங்க புருஷன் இல்லையா? வேற என்ன வச்சிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். கையிலாகாத கூதி சொல்றது பாத்தியா?
சாமி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா? சரி டேய், அடுத்தது நீ சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நாட்டியம் ஆடுவாங்களாமே. ஆமா ஆமா யாரு? நடின பெண்கள் யார் பேர் என்ன? ரம்பா, ஊர்வசி. ரம்பாவா? அந்த ரம்பாவை கூப்பிடு. ரம்பா ஊர்வசி கூப்பிடு. ஏண்டி, மஞ்சள் நாட்டு மைனா ஏய் ரம்பா, எங்க வா? எங்க ரம்பா? ஏய் இந்திராணி, ஏன்டா? ரம்பா 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 யாரா? நீயே ரம்பா இல்லையா? ஹலோ புரியுது. ஓய் பட்னாமிக் தப்பங்கள். நான் ரம்பாவா? ஏய் தொடாத. என்ன? யாட பிடிக்கலையா? என்ன குடுக்கலையா? என் அழகிலே என்ன குறை கண்டாய்? ஏன் உனக்கு இல்லையா? நீதானே சொன்ன குடுக்கலன்னு. யாட பீத்தலையா? நீ சொல்லு. நீ யார்? சரி பரவாயில்ல. பொம்பளை பேசினா எனக்கு கோவம் வராதா? நீ பேசு. தொடாத. தொட்டினா அவ்வளவுதான். கெட்ட. கெட்ட. ஆமா. என்னடா உனக்கு என்னடா வேணும்? ரம்பாவா? ரம்பா ரம்பா நீ நல்லா ஆடுவியா? ஓய், ஆடுவியா? நாங்க எதுக்கு உங்க கூட ஆடணும்? நம்ம நைட்டு இவதானே ரம்பா? இவதான். என்னடா இவள் பேச்ச ஒரு மாதிரியா இருக்குது. அவள் தான் அவள். அவள் என்றால் செக்ஸ் குயினா. இவள் தான் ஆபாசன நடினக்கார். ஆபாசமானா அப்பனமோட ஆடுவியா? நீ எப்படி ஆட சொன்னாலும் ஆடு. ஏய், நான் யாரு இடத்துல ஆடுமா அவங்க இடத்துல தான் ஆடுவோம். உங்ககிட்ட எதுக்காவது இந்த பீத்தல் கூதிட்டேன். அடே ரம்பா ரம்பா ரம்பாடா, ரம்பாடா. ரம்பா ரம்பா என்னோடு ஆடுவாயா? ஆடுவாயில பண்டிவாயில. வாடி தட்டி அடைத்து இச்சு என்னடா வாடி புடுங்கற? பவுடர் பேசி கொடுத்துறீங்க பீத்தல் கூதி. என்னடா? பரவாயில்ல பேசு. என்ன பேசுற? நல்லா இருக்கு. என்ன வாடி புடி கூப்பிடியா? வந்து ஆளுற கொண்டாட்டியா என்ன? கூத்தியால யாரு இருக்க? முடி போட பீத்தல் கூதி. டேய் அடி கட்ட நாய். ஆளு மாறு கூதி பண்றாங்க. பெருமையா பேசுற. பேசு. என்ன திரும்பி பேசுறது? ஏய், நீ எதுக்குடா வந்து ஏய், எனக்கு கோவமே வராது. இப்ப எதுக்குடா வந்து கேக்குறீங்க? ஏய் எங்கடா இந்திரா? ஏய் வாழ்க்கையில் வெல்லவே வாலிபம் ஒரு சாகித்தி. ஊர்வசி. நான் ரமதான ரசிகர். யார் இவருக்கு தண்ணி வந்து ஏய் ஏய் அடி கட்ட நாய் ஊர்வசி இங்க இருக்கடா. இங்க தான் இருக்கறேன். இங்க பாருங்கப்பா. I love you. சொன்னாலே எல்லி சொன்னாலே love you. சொன்னாலே உள்ளத்தை எல்லி வந்தாலே கண்ணுல காதல் கொண்டு வந்தாலே சூப்பரா. ஏய் ரம்பா நீ ரம்பா. டேய் டேய் அண்ணா டேய் ரம்பாடா ஊர்வசி நல்ல குண்டு போச்சிக்காரியா இருக்கா. ஏய், உங்களுக்கு என்னடா வேணும்? யாரே இப்படி அலுப்பு பண்றீங்க? டேய், ஏய் அழுக்காதுப்பா. அதாவது ஊர்வசி இங்க ரம்பா இங்க ஏன் சாதிக்கிட்ட கேட்டு ஏப்பா உங்களுக்கு என்னதான் வேணும்? நாங்க என்ன இந்த பண்றோம்? நாடு உங்க மண்ணெல்லாம் எல்லாம் அடிமை. சரி, எல்லாம் மணிமகடன். நாங்களும் அடிமையா இருக்கிறோம். உங்க மண்ணை முன்னாடி எப்படி ஆடுவீங்களோ அது மாதிரி ஆடுங்க. இந்த மாதிரி எங்க முன்னாடி ஆடுவோம். ஓஹோ, மன்னர் முன்பு நாங்கள் நாட்டியம் ஆட வேண்டுமா? ஏய் எங்க முன்ன ஆடுங்க. அப்படியா? ஆடுங்கண்ணே. நேரடியாக ஆடுங்க. அனுப்புவேன்.